திருச்சிற்றம்பலம். திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அடங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான அனுபவம். ஒரே மாதிரியான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கிடைத்து விடும் அப்படிங்கிற சூழ்நிலையாக இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். எல்லோருமே நல்லவர்களாக, எல்லோருமே ஆன்மீகவாதிகளாக, இந்த மாதிரி இறைவனை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த பூமியானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பிறருக்கு துன்பம் இழைப்பதில்லை, பிற உயிர்களை கொடுமைப்படுத்துவதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை, எல்லாமே சிவம் என்று அனைவருமே வாழ்கிறார்கள். அப்படின்னா அது எப்படி ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அது சாத்தியமான காலப்போக்கில் சாத்தியமாக கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல நம்பணும். இறைவனுடைய கருணை பார்வையை உணர்கின்ற பட்சத்திலே, அனைவருமே அந்த இறைநிலையை உணர்கின்ற பட்சத்திலே இதுவும் சாத்தியம்தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையாக தான் யோசிக்கணும். இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் சமமானது அப்படிங்கிறத நம்ம முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலைகளிலே நான் என்ற அந்த அகங்காரம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும் போது, ஒரு மனிதனுக்குள் அந்த அகங்காரம் ஓங்கி நிற்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த வீட்டிலே அந்த மனிதனின் அகங்காரத்தின் காரணமாக பெரியவராக இருக்கலாம், அந்த ஊரிலே பெரியவராக இருக்கலாம், அந்த மாநிலத்திலோ அந்த நாட்டிலோ அவர் பெரியவராக இருக்கலாம். அகங்காரத்தினால் என்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு இந்த உலகத்தை ஒப்பிடும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இன்னும் அப்படியே கொஞ்சம் பெரிசா இறைவனுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு பிரபஞ்சத்திலே அவன் யாராக இருக்க முடியும்? அந்த அகங்காரம் படித்த மனிதன் யாராக இருக்க முடியும்? ஒரு சின்ன புள்ளி கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஆகாயத்தை பார்ப்போம் இல்லையா, வானத்தை பார்க்குறோம். வானத்தை பார்க்கும்போது நமக்கு கண்களுக்கு புலப்படுவது என்னமோ ஒரு குறிப்பிட்ட அளவிலான நட்சத்திரங்கள். உண்மையாகவே அதுதான் அங்கு இருக்கின்றன, அதை தவிர வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்களும் இன்னும் சொல்லப்போனால் பல கோள்களும் அங்கு இருக்கத்தான் செய்கின்றன. நம்மால் அதை பார்க்க முடியவில்லை, அதற்காக அதை இல்லை என்று கூற முடியாது. அப்போ இத்தனை படைப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பெரியது. அதிலே நாம் ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த அகங்காரமானது அழிவதற்கு ஆரம்பிக்கும். உடனே இல்லாவிட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும். இப்பேற்பட்ட படைப்புகளுக்கு மத்தியிலே அடியேன் எப்படி அந்த அகங்காரத்தை தலையில் வைத்து கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுதே ஒரு மனிதன் மாற ஆரம்பிப்பான். உண்மையாகவே ஆன்மீகத்தில் பயணிக்கின்ற மனிதன் ஆரம்பிப்பான். இல்லாதவர்கள் மீண்டும் நான் தான் பெரியவன், நான் தான் அனைத்திருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. இந்த கூட்டை நம்ம தேர்வு செஞ்சுருக்கு, இந்த ஆன்மா தேர்வு செஞ்சுருக்கு. அந்த ஆன்மா அதிலே ஒரு 100-150 வருஷம் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த கூட்டுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த காலநியதி தத்துவத்தின் அடிப்படையில் எத்தனை நாட்களோ அத்தனை நாட்கள் இருந்துவிட்டு பிறகு அந்த கூட்டை பிரிந்து தான் ஆக வேண்டும். அதன் பிறகு நாம் சென்று அடைகின்ற அந்த கூடு இதே இடத்தில் ஆரம்பிக்குமா, அதே அகங்காரத்தில் ஆரம்பிக்குமா அப்படின்னா கிடையாது. அங்கு ஏதோ ஒரு எளியவனாக நாம் பிறக்கின்றோம் என்றால் வலியவர் அங்கே நம்மை அடிப்பார். அப்ப எந்த பட்சத்திலையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அகங்காரம் அழிவுக்கானது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி உணர்ந்து கொள்கின்ற பட்சத்திலே மனித மனதுகளிலே கண்டிப்பாக அந்த அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கும். நீங்கள் இறைவனுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்கிறீங்க, அவரை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது அது ஆகாது. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, தெய்வ வசியம் செய்வதற்கு, மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு, இறைவனை வசியம் செய்வதற்கு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் அப்படின்ட்டு. அதெல்லாம் மாயை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் மாயை. கண்டிப்பாக இறைவசியம் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம், வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அதை நம்மளை நாமே நம்ப வச்சுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உண்மையான மனசுடன் எதை கேட்டாலும் கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கிறது என்பதற்காக இறைவனை வசியம் செய்து விட்டேன் என்பது பொருள் அல்ல.
இறைவனை வசியம் செய்யும் அளவிற்கு இந்த உலகத்தில் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுலேயும் மாந்திரீக தாந்திரீகங்களை எல்லாம் கொண்டு நான் இறைவனை வசியம் செய்து நிரந்தரமாக என்னுடன் வைத்திருக்க போகின்றேன், எனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்வேன் என்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்பதுதான் அடியேனுடைய கேள்வி. வாழ்கின்ற காலத்திலே ஏதோ கோள்களும் நேரங்களும் அவர்களுக்கு ஒத்திசைவாக இருக்கின்ற சமயத்திலே இறைவனால் அருளப்பட்ட சில விஷயங்கள் கிடைக்கிறது என்பதற்காக இறைவனை நான் வசியப்படுத்தி விட்டேன், அவர் என்னுடைய ஏவலுக்கு அவர் பணி செய்வார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் நினைத்து கொண்டிருந்தால் அதை விட ஒரு அறியாமை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இறைவனை வசியப்படுத்த முடியாதா? கண்டிப்பாக முடியாது. நம்முடைய அன்பால் அவரை கட்டி போட முடியும், அன்பால் கட்டி போட முடியும். அதுவும் எந்த அளவுக்குன்னா, எல்லையில்லாத அன்பு நம்ம மனதிலே பொங்கி எழுகிறது அப்படிங்கும் போது அதை ரசிக்கக்கூடிய வகையிலே நம்முடனே இருக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு இறைவன் கொடுப்பார், நம்முடனே இருப்பார். சொல்லப்போனால் அந்த அன்புக்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்படுவாரை தவிர நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இறைவன் கட்டுப்பட மாட்டார். நாம் நினைத்துக் கொள்கின்றோம் எதிர்மறை ஆற்றல்களின் மூலமாக பிறரை அழித்து விடலாம் அப்படி இப்படி என்று. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வாற்றல்கள் எல்லாம் எங்கிருந்து உதித்தன அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இறைவனின் கால் தூசுக்கு அந்த ஆற்றல்கள் எல்லாம் சமம். ஒருவர் தெய்வ பக்தியில் உயர்ந்து இறைவனை சரணடைந்து விடுகிறார் என்னும் பொழுது அவர்களிடம் எந்த ஆற்றலும் செயல்படாது. இறைவனுடைய பாதுகாப்பு அரணாக ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கும் போது அவர்களிடம் எந்த ஆற்றலும் செயல்படாது. அதைத்தான் சொல்லுவாங்க, யோகத்தில் இருப்பவர்களுக்கு கோள்களும் ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு. காரணம், அவர்கள் பற்றை ஒழித்து விட்டார்கள், இந்த உலகப்பற்றுகளிலே இல்லை அவர்கள். ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபட நினைப்பவர்களுக்கு இறைவனும் சரி அதே போல கோள்களும் சரி சில விஷயங்களை நிறுத்தி விடுகின்றன. அவர்கள் மீது இந்த உலக இயக்கங்கள் சம்பந்தமாக லௌகீக வாழ்க்கைகள் சம்பந்தமான சில விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஈடுபடுவதே இல்லை. இன்னொன்று, இந்த வாழ்க்கை வாழும் பொழுது எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் என் மேலே அன்பு செலுத்தலை, நான் அவருக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவ்வளோ செஞ்சுருக்கேன், நிறைய விஷயங்களை நம்ம அடுக்கிக்கொண்டே போவோம் இல்லையா? ஒரு மனிதனுடன் பழகும் பொழுது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனிடம் நான் அன்பு செலுத்துகின்றேன் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கிறதா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறோம், ஏதோ ஒன்று அந்த மனிதனிடம் எதிர்பார்க்கிறோம். காரணம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மனிதனிடம் அன்பு செலுத்துவதற்கு இங்கு யாருமே இல்லை என்ற சூழ்நிலையிலே எப்படி அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு மனிதனிடம் பழகுகிறான் அப்படிங்கும் போது குறைந்தபட்சம் அவனுடைய அன்பையாவது எதிர்பார்த்து தான் பழகுகின்றான். அந்த அன்பிற்காக யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது சிவபெருமானிடம் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாம் ஒரு அன்பை அந்த நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற அந்த அன்பானது தூய்மையானதாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவன் நம் மீது அன்பு செலுத்துகின்றார். மாறாக மனிதர்கள் திருப்பி கொடுக்கின்ற அந்த அன்போ அல்லது அவர்களின் அரவணைப்பை விட இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதை முதலில் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் அதை தெளிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனை நாம் நெருங்கி செல்ல வேண்டும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், இறைவன் 100 அடி நம்மை நோக்கி எடுத்து வைக்கின்றார். ஆனால் நாம் அந்த அடியை எடுத்து வைப்பதே இல்லை. அதுதான் இங்கு பிரச்சனை. காரணம், இங்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, இங்கே இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த வாழ்க்கையின் மீது நாம் வைத்துள்ள அந்த பற்றுதலின் காரணமாக எங்கே இது எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ, எங்கே இந்த பொருட்களால் விளைகின்ற அந்த அனுபவமோ அல்லது அந்த சுகமோ நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாகவே இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பில் தொய்வு ஏற்படுகின்றது. இறைவனை நாடி செல்ல வேண்டும், இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மேலோங்கினாலுமே கூட ஒரு கட்டத்திலே இறைவனை சரணடைந்து விட்டால், எதுவுமே வேண்டாம் என்ற நிலைக்கு போய்விட்டால் நம்மிடமிருந்து இதெல்லாம் பிரிந்து போய்விடுமோ, இந்த சுகங்கள் யாவும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற சின்ன மன உறுத்துதல் ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிறது என்றால் அவனால் இறைவனை ஒரு அடி கூட நெருங்க முடிவதில்லை. அதனால்தான் அவன் ஒரு அடி கூட இறைவனை நோக்கி எடுத்து வைப்பதும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் எடுத்து பற்றற்ற நிலையிலே எதுவும் எம்பெருமானுக்கு ஈடில்லை என்ற நினைவிலே ஒரு மனிதன் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா போதும், இறைவன் அவர்களை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கின்றார். அவரை அரவணைத்துக் கொள்கின்றார். அவருக்கு வாழ்க்கையிலே அடுத்தது என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இறைவன் இருக்கிறார். அதான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் சரி, யார் ஏசினாலும் யார் தூற்றினாலும் இறைவன் மீது கொண்ட பற்றுதல் அல்லது இறைவன் மீது கொண்ட அந்த பாசம், இறைவன் மீது கொண்ட பக்தியில் ஒரு அங்குலம் கூட
இழப்பு இல்லை, குறையவில்லை அப்படிங்கும் போது அந்த இடத்தில் நாம் கர்ப்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டு வருகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெள்ள தெளிவாக. சாதாரணமாக அது நடந்து விடுவதில்லை. இந்த காலத்திலே திருநீரை அந்த அற்புதமான மருந்தை எடுத்து நெற்றியிலே பூசுவதற்கு கூட தயக்கம், அந்த அருமையான ருத்ராட்சத்தை எடுத்து கழுத்திலே அணிவதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார்கள். அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். ஏனென்றால் பிறர் ஏசுவார்கள், பிறர் என்ன நினைப்பார்களோ, இதை தாய் தந்தை என்ன நினைப்பார்களோ, இப்படிப்பட்ட பல எண்ணங்களிலிருந்து தாண்டி வந்தவர்கள் சிலரால் மட்டுமே இதையெல்லாம் அணிந்து கொள்ள முடிகிறது. உடனே ஒரு கேள்வியும் வந்து விடுகிறது, நெற்றியிலே விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்தால் மட்டும் சிவபக்தியில் சிறந்தவர்களாக இருந்து விடுவார்களானா? கண்டிப்பாக அது ஒரு ஆரம்ப கட்டம் தானே. அதை அணிந்தவுடனே அவர்கள் சிவபக்தியில் மேன்மையடைந்தவர்கள் என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் அதை அணிவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அந்த ஆணவத்திலிருந்து அவர்கள் விடுபட தயாராகிவிட்டார்கள் என்னும் போதே அவர்கள் உயர்ந்து விடுகிறார்களே. அவர்களுடைய எண்ணம் அந்த இடத்தில் மேலோங்கி விடுகிறது. இறைவனை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் இங்கு கூறப்பட்டுள்ள சில விஷயங்களிலே இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் அதனை நான் பின்பற்றுகின்றேன் என்று அதில் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு அடுத்ததாக பல வழிகளை காட்ட ஆரம்பித்து விடுகின்றார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மனதில் உள்ள அகங்காரத்தை அகற்ற வேண்டும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையிலே பற்றற்ற நிலைக்கு நான் செல்கின்றேன். அதன் முதல் படியாக எனது இந்த புற தோற்றத்திலே நிகழக்கூடிய மாற்றங்கள் பிறரால் கேலிக்கு ஆளாக்கப்பட்டாலும் அதனை நான் ஒரு பொருட்டாக கருதப்போவது இல்லை என்ற நினைவு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் அகங்காரம் அந்த இடத்தில் அழிய ஆரம்பிக்கின்றது. நெற்றியிலே ஒரு கீற்று போல் நீர் பூசும் போது யாரும் எதுவும் சொல்வதில்லை. ஆனால் இந்த 3 கோடுகளாக நாம் திருநீரை பூசுகிறோம் அப்படிங்கும் போது, ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிகின்றோம் அப்படிங்கும் போது வருகின்ற எண்ணற்ற பேச்சுகளை நாம் சந்தித்து தான் வந்திருப்போம். அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே மனதை உறுத்தி கொண்டிருந்தாலும், என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பேச்சுகள் நம் காதிலே விழுவதில்லை. காரணம், ஐயன்னம் மனதை ஆட்கொண்டு விட்ட பிறகு இவர்கள் எல்லாம் பேசி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் பெரிதொரு காலத்தில் அவர்கள் பேசாமல் வாயடைத்தும் போய்விடுவார்கள். அதை தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே கேட்பது இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தாற்பயம். கண்டிப்பாக இறைவன் உருவமற்றவர் தான். அவர் ஆணோ பெண்ணோ அல்லது இருபாலரும் சேர்ந்த ஒரு பிறப்பு எப்படியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எப்படியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவரை போய் ஒரு நியதிக்குள்ளே வகுக்க முடியுமா? அப்படி வகுக்கப்பட்டு விட்டால் அவர் இறைவனாக இருக்க முடியுமானா? கட்டாயமாக இருக்க முடியாது. அப்புறம் ஏன் வந்துட்டு விக்கிரக வழிபாடெல்லாம் செய்கிறாங்க? அப்புறம் ஏன் வந்துட்டு விக்கிரக வழிபாடெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வினை வருகிறதல்லவா, அல்லது ஒரு கேள்வி வருகிறதல்லவா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உருவம், அருவம், அருவுருவம். இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு அப்படின்னு அதோட படிநிலைகளை நீங்கள் அடுக்கலாம். இப்போ எல்லாராலுமே எடுத்ததுமே கண்ணை மூடிக்கொண்டு அருவமாக இறைவனை தரிசித்து விடுங்கள், இறைவனுக்கு உருவமில்லை என்று சொன்னதுமே அவர்கள் இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் நமது முன்னோர்கள் அதை அறிந்திருந்தார்கள். எடுத்த எடுப்பிலே ஆனாவனா சொல்லித் தருவதற்கு மழலைகளுக்கான பள்ளிகள், அந்த வகுப்புகள் அவசியம். ஆனாவனா என்றால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லித்தர வேண்டும். அதற்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் முன்னேற இன்னும் கொஞ்சமாக அதிகமாக அவர்களின் பாடத்திட்டத்தை அதிகரிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நிலையிலே அவர்கள் ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரி இந்த மாதிரி நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். அதே போல தான் ஆன்மீகத்தை அதை ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எடுத்த எடுப்பிலே ஒரு குழந்தையிடம் போய் இறைவன் என்றால் உருவமற்றவர், இப்படித்தான் நீ பார்க்க வேண்டும் என்றால் அக்குழந்தைக்கு இறைவன் என்றால் யார் என்றே தெரியாமல் ஒரு குழப்பமானது ஏற்பட்டுவிடும். ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு உருவத்தை காட்டி இவ்வாறாக அப்படின்னு பாவனை செய்து அதை அருவமாக சிவலிங்கமாக காட்டி பிறகு அதுவும் மறைந்தால் ஜோதியாக நீ அருவமாக உன் மனதிலே பார்க்க முடியும், உன் மனதிலே பார்ப்பவர் தான் இந்த அண்டத்திலும் சரி இந்த இடத்துல பிரபஞ்சத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு படிப்படியாக அவர்களை முன்னேற்றி செல்லும் பொழுதுதான் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் அந்த குழந்தைகளிடம் பிறக்கிறது, அந்த மனிதர்களிடம் பிறக்கிறது. யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அப்படியே கிடையாது. அது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம்தான். நமது மரபுகளிலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய அனுபவம் பெற்ற ஆசான்கள், குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். அது ஆதிகாலம் தொட்டு இன்று நேற்றெல்லாம் இல்லை, 1000 வருடம் 2000 வருடம் என்றெல்லாம் வகுத்து கூறுவதற்கு நமது மார்க்கத்திலே இடமில்லை. காரணம், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே வாய் வழியாக
இந்த குருகுலம் என்ற முறையிலே அவர்களுக்கு சொல்வதன் காரணமாக, அதை மனதில் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக அந்த படிநிலைகள் ஒவ்வொரு பக்கமாக தாண்டி அந்த கல்வியானது பல ஜென்மங்களையும் தாண்டி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய தலைமுறைகளை தாண்டி அதுக்கப்புறம் ஏட்டளவில் பதிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் ஏட்டளவில் பதித்து இப்படி பல பரிமாற்றங்களை அடைந்து தான் வந்திருக்கிறது. அப்போ இது சாதாரண விஷயமானு யோசிச்சு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாத்தையும் பதிவு செய்வதற்கான ஏடுகள் முறை எல்லாமே இருக்குது, அதை பதிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற. அதற்கு முன்னரே அனைத்து நியதிகளையும் வகுத்து இவ்வாறு தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் தன்னகத்தை கொண்டு சில விஷயங்களை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி, எப்படி சொல்வதின் வாயிலாக, அதுதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியே அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து அந்த ஒரு தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு என்று வந்து கொண்டிருக்கையிலே தான் இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பதிப்பு, ஏடு இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது அதையும் பதித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த சமயமானது உருவான போதே இந்த ஏடுகள், இந்த பதிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்னும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிலே வந்திருப்பார்கள். வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவா. ஆனால் இது அப்படி இல்லை. குரு சிஷ்ய பரம்பரை நந்தியம்பெருமான் கேட்ட இறைவனிடமிருந்து பெற்ற உபதேசத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் சிஷ்யர்களுக்கு, அவர்களுடைய சிஷ்யர்கள் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால், இந்த சமயமானது ஏதாவது ஒரு மாற்றத்தை, காலத்திற்கு ஏற்றாற் போல ஒரு மாற்றம் வருகிறது, அதை யாராவது உபதேசம் செய்கிறார்கள் அப்படிங்கும் போது அதை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்லுவாங்க, சில வாக்கியங்களை மாற்றக்கூடாது. அறிவியலிலே சில வாக்கியங்களை மாற்றக்கூடாது. அறிவியலாளர்கள் சொல்லியிருப்பதிலிருந்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மாற்றினீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கருத்து முரண்பாடுடையதாக மாறிவிடும். எப்போ நம்ம பள்ளிகளில் மாணவர்கள் அதை எழுதும் போதே சொல்லுவாங்க, மாற்றாமல் எழுது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் அறிவியல் கூட அதில் சின்ன மாற்றத்தை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம், அதில் நீ நிரூபணம் செய்தால்தான் அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். ஆனால் நமது மார்க்கம், நமது சமயம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, சைவ சமயமாக இருக்கட்டும், நாம் சார்ந்த தர்மங்களாக இருக்கட்டும், எல்லாமே எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு விஷயம் இக்காலகட்டத்திற்கு ஒவ்வாத நிலைமையில் இருக்கிறது, இது ஒவ்வாததாக இருக்கிறது அப்படிங்கும் போது அதை ஒரு ஞானாசிரியர் வந்து எடுத்துரைக்கிறார், இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும். சைவம் சார்ந்த ஞானாசிரியர்கள் எடுத்துரைக்கும் போது தான் அதை மாற்றிக்கொள்கிறார்களான்னா, சீர்திருத்தவாதிகளாக யாராவது வந்து சொல்லும் போதும் கூட அதை அலசி ஆராய்ந்து பார்த்து, அதிலே உள்ள சாதக பாதகம், உண்மை என்ன பொய் என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து, இந்த சமுதாயமே எது சைவ சமயத்தில் உள்ள மக்களையே அதை தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது இந்து தர்மத்திலே இது வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய சொல்றாங்க இல்லையா, இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறவர்கள், அதில் அது இருந்தது இது இருந்தது எல்லாம் இருந்தது, இன்று இருக்கிறதா? இல்லை. அப்ப இருந்தது உண்மையா? இருந்தது உண்மைதான். ஆனால் யார் எடுத்து சொன்னாலும் அதிலே உள்ள உண்மையை ஆராய்ந்து அதில் உண்மை இருக்கின்ற பட்சத்திலே அதை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம் இது. அதை புறக்கணிப்பதில்லை. அது மனிதர்களுக்கு ஒவ்வாததாக இருக்கும் போது, பண்பாட்டுக்கு ஏற்றதாக இல்லை என்றால் மட்டும்தான் அதை புறக்கணிக்கிறது. இப்படியே தான் இது பல பரிமாணங்களையும் அடைந்து இன்றளவும் அதனை அசைத்து பார்க்க முடியாத வேரை மண்ணில் பரப்பி ஊன்றி இருக்கிறது அப்படின்னா அது பெரிய விஷயம். காலத்தால் அழிக்க முடியாத சமயம். எல்லா காலகட்டங்களிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு சமயம். அப்ப இது காலத்தால் மாறும். எப்படின்னா, மனிதர்களை பக்குவப்படுத்துவதன் பொருட்டு, மனிதர்கள் தங்களுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதன் பொருட்டு, யார் யாருக்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள் என்று எடுத்து இயம்புகிறது. உருவமாக நீ வழிபட வேண்டும் என்று ஆசை கொள்கிறாயா? வழிபடு. அருவுருவமாக வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? வழிபடு. அருவமாக எண்ணி வழிபடுகிறாயா? வழிபடு. இறைவன் உனக்கு எப்படியுமே, நீ எந்த என்ன மாதிரி நீ நினைத்து வழிபடுகிறாயோ, இறைவன் என்பவர் இப்படித்தான் இருப்பார் என்று நீ நினைத்தால் அப்படியே உனக்கு காட்சியும் கொடுப்பார் என்று சொல்வதுதான் இச்சமயம். இல்லை கூடாது, இல்லை இது தெய்வ குத்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை.
மனிதனின் மனதிற்கு ஏற்றாற்போல அந்த இறை நம்பிக்கைகளும் இம்மண்ணில் மாறுபட்டு கொண்டிருந்தாலும் அனைத்து அந்த நம்பிக்கைகளும் சென்றடையும் இடம் பரபிரம்மமாகத்தான் இருக்கிறது, பரபிரம்மமாகத்தான் இருக்கும். இந்த உண்மையை போதித்ததும் நமது சமயம், இந்த உண்மையை போதித்ததும் நமது சமயம். அட மதங்களே வேறு வேறாக இருக்கட்டுமே, மதங்களே நாம் சொல்வது போல பிறர் சொல்வது போல பல மதங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. எல்லாருக்குமே இறைவன் அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சிவபெருமான் என்று நாம் சொன்னாலும் சரி, பெருமாள் என்று சொன்னாலும் சரி, இன்னும் இயேசு என்று சொன்னாலும் அல்லாஹ் என்று சொன்னாலும், யார் எந்த பெயரிலே இறைவனை வழிபட்டாலும் அவர்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, அவர்கள் வேண்டுதலும் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. அப்ப அந்த பரபிரம்மம் பெயர்களால் வேறுபடுகிறாரே தவிர, வழிபடும் முறைகளில் வேறுபடுகிறாரே தவிர, அவர் குணம் மாறுவதில்லை. அவர் அன்பே வடிவமானவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப உறுதித்தன்மையோடு ஒரு மனிதன் வழிபடுகின்றான் என்றால், மனதிலே கொஞ்சம் கூட அழுக்கில்லாமல் சுத்தமான மனதுடன் இறைவனை ஒருவர் வழிபடுகிறார் என்றால் கண்டிப்பாக இறைவனின் அந்த கருணை பார்வை அவருக்கு கிடைக்கிறது. இதில் பேதங்களை உருவாக்கியது யார் என்றால் மனிதன் தனக்கான வட்டத்தை உருவாக்கி கொண்டான். அங்கும் அந்த இடத்தில் ஓங்கி நிற்பது ஒன்றே ஒன்றுதான், அகங்காரம். நான் இறைவனுக்கு வைத்த பெயர்தான் உண்மை, இந்த பெயரை சொல்லாதவர்கள் தவறானவர்கள் என்ற அந்த அகங்காரம் ஒரு மனிதனின் மனதிலே ஏறும் பொழுதுதான் அது பிரச்சனையாகிறது. வழிபாடு முறை வேறு வேறாக இருப்பினும் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த தன்மையை உணர்ந்து கொண்டவர்கள் ஞானியர்களாகிறார்கள், சித்த புருஷர்களாகிறார்கள். ஆனால் அதை அறியாமல் தான் கொண்ட அந்த கொள்கைதான் பெரிது, மற்றவர்களெல்லாம் தவறு என்று நினைக்கும் போது அவர்கள் அஞ்ஞானத்திலே ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இறைவனை உணர முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர இறைவனை அவர்களால் உணரவே முடியாது, உணரவே முடியாது. அப்படிப்பட்ட தன்மையினின்று மாறுபட்டு இறைவன் எப்பேற்பட்டவன் என்று அந்த சிந்தனையில் நமது சிற்றறிவிற்கு எட்டினார் போல மனதுக்குள்ளே தேடும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலே வியாபித்திருக்கின்ற இறைவனின் அந்த நற்கருணையும் அந்த கருணையும் நம் உடலிலேயும் இருக்கும் என்பதை உணர்ந்து உடலுக்குள்ளே தேடும் பொழுது, இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற அலாதியான இன்பம் வேறு எதிலும் கிடைப்பது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது பெரிய விஷயம், அது அவ்வளோ எளிதாக நம்மளால் சொல்லிவிட முடியாது என்றாலுமே அது உண்மையும் கூட. முயற்சி செய்து பாருங்கள்.